இது வரைக்கும் கடல்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மீன், எறா, சுறா, நண்டு, அதையும் ஆக்டோபஸ், ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவீங்க. ஆனா இதையும் தாண்டி ஆள் கடலுக்குள்ள போனா என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நீங்க பார்க்காத மெரைன் கிரியேச்சர்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறீங்க. சோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாவும் ரொம்பவுமே சூப்பராகவும் இருக்கும். சோ எப்பயும் போல வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது லிங்கார்ட் என்கவுண்டர். அதாவது ஒரு ரீசெண்டா ஃபிஷ் பண்றதுக்காக ஒரு மீனவர்கள் கடலுக்கு போட் எடுத்துட்டு போயிருக்காங்க வெளிநாட்டுல. சோ அப்ப அந்த மீனவர் பிடிச்ச ஒரு புது விதமான இந்த ஒரு ஃபிஷ்ஷை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஒரு மீனவர் இது வரைக்கும் அவர் வாழ்நாள் எக்கச்சக்கமான ஃபிஷ்களை பிடிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு பிடிச்ச அந்த ஒரு ஃபிஷ் இது வரைக்கும் ஒரு பார்த்திராத ஒரு புது விதமாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி பிடிக்காத இந்த ஒரு மீன் வகை வந்து பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துட்டாரு. ஏன்னா இந்த மீன் பிடிக்கிறப்ப அதோட வாயில ரொம்பவுமே கூர்மையான பற்களும் இதோட பாடி டெக்ஸ்சரும் ரொம்ப வேற விதமாக இருந்ததை பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லிங்கார்ட் என்கவுண்டர் ஃபிஷ் இருக்கு இல்லைங்க, இது வந்து 5 அடியும் 80 பவுண்ட்ஸ் அளவும் இருக்கான். இதை பார்த்த பிறகு சொல்கிறாங்க எக்கச்சக்கமான ப்ரிடிக்டர்ஸ் இருந்தாலும் இது ப்ரிடிக்டர் வகையில் சேர்ந்த ஒன்றாக தான் இருக்கணும். ஸோ இவங்க இந்த மீன் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, போய் விற்பாங்களா, என்ன பண்ணுவாங்கன்றதே ஒரு பெரிய சந்தேகமாக தானே இருக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட், இந்த மீனை திரும்பியுமே கடலுக்குள்ளே விட்டுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் யாராவது வந்து இந்த மீனை பிடிக்கிறப்ப இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், இதோட அடையாளங்கள், இதோட அற்புதங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த மீனை திரும்பி கடலில் விட்டுடுறாங்க. கேட்கவும் கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப வளர்க்குறதுல அதிகமாக பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பீச் வார்ம். பீச்சில் எப்பயுமே எக்கச்சக்கமான புது புது அற்புதங்கள் கிடைக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பீச் டிஸ்கவரி பீப்புள்ஸ்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு வாட்டி அந்த ஒரு பீச் டிஸ்கவரி கும்பல் அங்கே பீச்சில் போய் தேட போகிறப்ப அப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சின்ன ஒரு கயிறு மாதிரி ஒன்று கிடைக்குது. ஸோ அது கயிறு கிடையாது, அது பேர் தான் பீச் வார்ம். பார்க்க ரொம்பவுமே மெலிசா, பார்க்கவே சணல் கயிறு மாதிரி இருக்கிற இந்த ஒரு உயிரினம் பேர் தான் தி பீச் வார்ம். இது அப்படியே நீட்டாக பார்க்குறப்ப ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுற நூல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த புழு வகை இருக்குல்ல, அதாவது இந்த எர்த் வார்ம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதோட ஒரு வகையானது தான் இந்த ஒரு பீச் வார்ம். சீ கிரியேச்சர்ஸ்லேயே ரொம்பவுமே வித்தியாசமான ஒன்று தான் இந்த ஒரு பீச் வார்ம். ஸோ எப்பயுமே நம்மளோட இயற்கை வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக தானே இருக்கும். இது வரைக்குமே நீங்கள் பார்த்திராத ஒரு புது உயிரினம் தான் இந்த ஒரு பீச் வார்ம். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது அன்எக்ஸ்பெக்டட் பீச் டிஸ்கவரி. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாவதாக பார்த்ததில் ஒரு குரூப் எப்பயுமே பீச்சில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறாங்கல்ல, அதே குரூப் இன்னொரு வாட்டி வேற ஒரு இடத்துல வேற ஒரு குரூப் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டதா இந்த ஒரு மர்மமான மீன். இந்த ஒரு மர்மமான மீன் பேர் தான் தி கடல் ஃபிஷ். அதாவது இதுக்கு கடலுக்கு அடியில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது அதோட கலரை தானாகவே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குமா. அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் இதுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்குமா. உதாரணத்துக்கு நம்மளுக்கு இந்த பச்சோந்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே மாதிரி கடலுக்குள்ள இந்த ஒரு கடல் ஃபிஷ். ஸோ பீச்சில் நடந்து போகிறப்ப ஏதோ சிப்பி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சதுல இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபிஷ்ஷு பேர் தான் தி கடல் ஃபிஷ். இது பார்க்கவே லைட்டாக ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஆக்டோபஸ் கிடையாது. இது வந்து ஒரு மெரைன் அனிமல் வகையை சேர்ந்தது. அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி ரிவர் பேங்க் ஆடிடிட்டி. அதாவது ஒரு நாள் வெளிநாட்டில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு கிராமத்தால் நடந்து போயிருக்காரு. அப்போ அந்த சைடு உள்ள ஆத்தங்கரையில் ஏதோ ஒரு பார்க்கவே பிளாக் கலரில் மின்ற மாதிரி ஒரு பபிள்ஸை பார்க்குறாரு. அது பார்த்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. ஸோ அது பார்க்கவே நல்லா ஒரு பெரிய ஒரு ஃப்ரூட் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தோன்னே இதுவும் ஒன்று அசையுது. பார்த்தா அதோட வாய். கடைசியில் பார்த்தா அது அவர் நினச்ச மாதிரி பிளாக் பபிள்ஸ் கிடையாது, அது இந்த உலகத்திலே ரொம்பவுமே ரேரான பிளாக் பெரி ஃபிஷ். இது பார்க்க லைட்டாக கோல்டன் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கலர் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே வித்தியாசமான இந்த ஒரு ஃபிஷ்ஷை அந்த ஊரில் உள்ள ஒரு சின்ன ஆத்தங்கரையில் தான் இவர் பார்த்துருக்காரு. ஸோ இந்த ஒரு மீனை நீங்கள் ஈஸியாக எங்கேயுமே பார்த்துட முடியாது, ரொம்பவே ஒரு ரேரான ஃபிஷ். ஆனால் இது பார்க்க லைட்டாக பபுள் ஃபிஷ்ஷோட டெக்ஸ்சரில் தான் இருக்கும், ஆனால் கலர் மட்டும் வேரி ஆகும். ரொம்பவே ரேரான ஃபிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் மியூட்டேஷனில் தான் இந்த ஒரு ஃபிஷ்ஷு வளர செய்யும். அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது தி ஃபிஷ் ஃப்ராக் ஹைப்ரிட். அதாவது ஒரு ஆள் ஃப்ரோசன் லேக் மேலே நல்லா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப ஒரு மீன் நிற்கிறத பார்க்குறாரு. பார்த்தோன்னே செம்ம ஆச்சரியம். அவர் டக்குன்னு ஒரு மொபைல் ஃபோனில் அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படிடா ஒரு மீன் தண்ணியிலேருந்து வெளில வந்து இந்த மாதிரி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலகத்தில் உள்ள ஒரு ரேரான வகைகளில் ஒன்றாகும். அதாவது இதுதான் ஃபிஷ் ஃப்ராக். இதோட கால்கள் பார்க்க அப்படி தவளைகள் மாதிரியும் இது மீன் வகையும் சேர்ந்தது. ஸோ இது ரெண்டுமே கலந்து வர்றது தான் இந்த ஒரு ஃபிஷ் ஃப்ராக் ஹைப்ரிட். ஸோ இதை பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக். ஸோ இந்த ஒரு வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் வீடியோ பெறுகிறேன். நன்றி, டாடா, பை பை, see you.